பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன். இன்று இயேசப்பா நம்மோடு என்ன பேசுகிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். பிரியமான தேவச்சனமே, விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்க விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்தவான்களா என்று கர்த்தர் பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். ஆண்டவர் சொல்றாருங்க, உங்க பாதங்களை நான் பாதுகாப்பேன், உங்களுடைய பாதங்களை நான் பலப்படுத்துவேன், உன் பாதங்களை நான் சரிப்படுத்துவேன், நீ எங்க போக வேண்டும் என்று நான் உனக்கு கற்றுக் கொடுப்பேன், உனக்கு நான் உறுதியா இருப்பேன் என்று இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, இந்த ஆன்லைன்ல இருக்கிற கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றார், உன் பாதம் கல்லில் இடராதபடி நான் ஏந்துவேன் என்று வாக்கு கொடுத்தேன் இல்லையா, உன் பாதத்தை நான் பலப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஆம் பிரியமான தேவச்சனமே, அநேக தேவைகளுக்காக கடந்து போறீங்களா? அநேக வேலைக்காக நீங்க கடந்து போறீர்களா? நீங்க சிபித்து போகும் பொழுது கர்த்தர் உங்களுடைய பாதங்களை பலப்படுத்துகிறார். எந்த ஒரு தீங்கு உங்களை அணுகாதபடி, எந்த ஒரு பாவமும் உங்களை அணுகாதபடி, எந்த சத்துருடைய கிரியைகள் உங்களை அணுகாதபடி, எந்த வியாதி நோய்களும் உங்களை அணுகாதபடி கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறேன் என்று ஆண்டவர் உறுதிப்படுத்துவேன் என்று இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நிச்சயமா சொன்ன வார்த்தையே ஆண்டவர் செய்கிற தேவனாய் நமக்குள்ள இருக்கிறார். பாருங்க, எலியாவுடைய பாதத்தை கர்த்தர் உறுதிப்படுத்தினார், சாமுவேலுடைய பாதத்தை உறுதிப்படுத்தினார், தாவீதினுடைய பாதத்தை உறுதிப்படுத்தினார். இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை நம்பி வரும் பொழுது ஆண்டவர் உறுதிப்படுத்தின தேவனாயிருக்கிறார். இன்றைக்கு மகனே மகளே, நீ இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது நீ பரிசுத்தவனாய் நீ மாறுகிறாய். நீ மாறி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது நீ போக வேண்டிய இடமெல்லாம் கர்த்தர் உன்னை உறுதிப்படுத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்திற்காக, ஏதோ ஒரு தேவைக்காக நீங்க கடந்து போகலாம். நிறைய தடவை உங்களுக்கு ஃபெயிலர் ஆயிருக்கலாம். ஆனா கர்த்தர் மேல விசுவாசத்தோடு, ஆண்டவரே நான் உங்களை நம்பி உறுதியாய் நான் போற ஆண்டவரே, என் பாதத்தை நீங்கள் உறுதிப்படுத்துங்க என்று சொல்லுங்க. உங்க பாதத்தை ஆண்டவர் எங்க கொண்டு போகணுமோ ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக அவர் கடந்து போய் அந்த வெற்றியை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். இன்றைய விசுவாசிங்க, கர்த்தர் நிச்சயமா உங்களுடைய பாதங்களை உறுதிப்படுத்துவார். நீங்க கடந்து போகிற எல்லா காரியத்திலையும் கர்த்தர் உங்களுக்கு பலனா இருந்து காப்பன் என்று வாக்கு கொடுக்கிறார். இன்றைய விசுவாசிங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நம் விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார், உறுதிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். விசுவாசிங்க, நாம் ஜெபிக்கலாம். நேசிக்கிற பரலோக பிதாவே, அருமையான இந்த நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. உன் பாதத்தை நான் உறுதிப்படுத்துவேன் என்று அப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் வாக்கு கொடுத்ததற்காக நன்றி அப்பா. அநேக தடவை ஆண்டவரே ஜெபிக்காம விசுவாசம் இல்லாம கடந்து போயிருக்கலாம், எல்லாமே ஃபெயிலரா இருந்திருக்கலாம் ஆண்டவரே. ஆனா உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் மீண்டும் ஒரு தடவை உணர்வை கொடுத்து, நீ விசுவாசத்தோடு நீ கடந்து போகும் பொழுது நான் உனக்கு உறுதியா இருப்பேன் என்று இந்த நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளோடு பேசி இதோ கடந்து போகிற எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு உறுதியை கொடுங்கப்பா. வேலையில உறுதியை கொடுங்க, குடும்பத்துல உறுதியா கொடுங்க ராஜா. அநேக இடங்கள்ல போக்கு வரத்தை எல்லாவற்றையும் ஆண்டவரே உறுதிப்படுத்தி பலப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுகிற ஆண்டவரே ராஜா. இதோ உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த நேரத்துல நீங்க பேசிய ஒவ்வொரு தயவுக்காகவும் நான் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. மாறாத தேவன் ராஜா, மன்னிக்கிற தேவன் ராஜா, இதை உறுதிப்படுத்துகிற தேவன், கைவிடாத தேவன், உன் பாதம் கல்லில் இடராதபடி நான் ஏந்துவேன் தாங்குவேன் என்று சொன்ன இதோ உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் உறுதிப்படுத்தி பலப்படுத்தி ஆசீர்வதிக்கிற தயவுக்காய் கொடா கொடி ஸ்தோத்திரத்தை நான் ஏறெடுக்கிற ஆண்டவரே. இந்த ஆன்லைன்ல பார்த்து விசுவாசத்தோடு இந்த ஜெபத்தை கேட்டு உம்முடைய பாதத்துல ஜெபித்து கொண்டிருக்கிற விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நேரத்துல இயேசுவின் நாமத்தினால் பிளஸ் பண்ற இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். அப்படியே அவருடைய கிருபை தங்கட்டும் அப்பா. உங்களுடைய கிருபை தந்து தயவு பாராட்டினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். விசுவாசமாயிருங்க, ஆண்டவர் பலப்படுத்துவார், உங்களை தாங்குவார். ஏசப்பா உங்களுக்கு எவ்வளவு நன்மை செஞ்சாரு இல்ல, அதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. Have a blessed day. Jesus with you. Jesus loves you.